இன்றைய தினத்திலே சபையின் தலைவராம் இயேசு கிறிஸ்து சபைகளுக்கு எழுதின கடிதங்களிலிருந்து, வெளிப்படுத்தலில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதின கடிதங்களிலிருந்து நாம் படித்து வருகிறோம். இதுவரை 4 சபைகளை நாம் பார்த்து விட்டோம். எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தேத்திரா. இன்று 5வது சபையாகிய சரதைக்கு அவர் எழுதின கடிதத்தை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். இந்த சரதை பட்டணம் எங்கே உள்ளது என்றால், தேத்திராவுக்கு தென்கிழக்கே, கீழே இறங்கி தென்கிழக்கே 35 மைல் தூரத்திலும், அதே நேரத்தில் எபேசு, சிமிர்னா பார்த்தோம். சிமிர்னா கடற்கரை ஓரப்பட்டணம். அதிலிருந்து நேராக கிழக்கே வந்தால் 50 மைல் தொலைவிலும் உண்டு. எபேசுவு கடற்கரை ஓரம், சிமிர்னா அதற்கு மேலே வடக்கே போக வேண்டும். சிமிர்னாவிலிருந்து வடக்கே கொஞ்சம் கிழக்கு பக்கமாக உள்ளே போனால், உள்நாட்டுக்குள் வந்தால் பெர்கமு. பெர்கமிலிருந்து பழையபடி கீழ் நோக்கி இறங்கி கிழக்கு தெற்காக கீழே இறங்கி வந்தால் தேத்திரா. தேத்திராவிலிருந்து கீழே இறங்கி வந்தால் சரதை சபை உண்டு. இதனுடைய சரித்திரத்தில் பார்த்தால், முற்காலத்திலே லிபியர் எனக்கூடிய ஒரு மக்கள் வாழுகின்ற இடமாக, அந்த ராஜாவினுடைய தலைநகரமாக இந்த சரதை பட்டணம் இருந்தது. இந்த சரதை பட்டணம் 2 பகுதியாக அமைந்துள்ளது. ஒரு பகுதி 1500 அடி உயரமுள்ள தமுலஷ் எனக்கூடிய ஒரு மலையின் மேலாக, அதனுடைய அடுத்த பகுதி மலை அடிவாரத்திலே ஹெர்மஸ் என்கிற நதிக்கரையிலே அமைந்துள்ளது. மலை மேல் உள்ள பகுதி தான் ராஜாக்கள், முக்கியமான ஆட்கள் எல்லாம் வசிக்கக்கூடிய இடம். அது கோட்டைகளால் பாதுகாக்கப்பட்டு யாரும் வர முடியாதபடி காவலுடனே அமைக்கப்பட்டிருந்தது. அதற்கு போவதற்கு ஒரே ஒரு குறுகிய வழிதான் உண்டு. அந்த வழியாகத்தான் மேலே போக வேண்டும். அதனால அந்த பட்டணத்தை பிடிப்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அந்த மாதிரி மிக பாதுகாப்பான ஸ்ட்ராங் ஹோல்டாக அது இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு 600 வருடங்களுக்கு முன்னதாக குரோஷியஸ் எனக்கூடிய ஒரு ராஜாவால் அந்த பட்டணம் ஆளப்பட்டதாக சரித்திரம் சொல்லக்கூடியது. அந்த ராஜா மிக செல்வத்திலே மிக அதிகமான ஒரு செழிப்பான ஒரு ராஜாவாக அவர் இருந்ததாக வரலாறு கூறுகிறது. காரணம், இதன் கீழே உள்ள நதிக்கரையிலே தங்கம் கிடைத்தது. இன்றும் கூட காடுகளிலே தங்கத்துக்குள்ள நதிகளிலே தங்கத்தை தேடுபவர்கள் உண்டு. இங்கே நதிக்கரையிலே தங்கங்கள் கிடைத்தது. அதனால விலை உயர்ந்த கற்களும் இங்கே கிடைத்ததாக ஒரு குறிப்புகள் உண்டு. முக்கியமாக வரலாற்றிலே முதலாக தங்கம், வெள்ளியிலிருந்து நாணயங்கள் அச்சிடப்பட்ட இடம் இந்த ஊர் தான். இங்கேதான் முதலாக நாணயங்கள் அச்சிடப்பட்டது, தங்கத்திலும் வெள்ளியிலும். இது தவிர இங்கு கம்பளிக்கு சாயமிடுகிற பட்டறைகள் உண்டு. கம்பளிக்கு தேத்திரா மற்ற சாதாரண துணிகளுக்கு சாயம் தயாரிப்பதிலே பிரபலியமாக இருந்தது. இங்கே கம்பளிகளுக்கு சாயமிட்டு ஆடைகள் நெய்து கொடுக்கக்கூடிய அந்த கம்பளி ஆடைகள் ராஜாக்கள் மற்றும் பணக்காரவர்கள் மட்டுமே உபயோகப்படக்கூடிய அளவுக்கு விலை உயர்ந்ததாக இருந்தது. அப்பேற்பட்ட ஆடைகள் தயாரிக்கக்கூடிய இடமாகவும் இந்த பட்டணம் இருந்தது. ஆனால் இந்த பட்டணம் கிறிஸ்துவுக்கு முன், இந்த குரோஷியஸ் என்கிற ராஜாவினுடைய காலத்திலேயே தரியு ராஜா என்கிற பெர்சிய ராஜாவினாலே ஜெயிக்கப்பட்டு அவருடைய ஆளுகைக்கு கீழாக வந்தது. அதற்கு பின் ஒரு 250 வருடங்களுக்கு பின், அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 300 வருடங்களுக்கு முன், கிரேக்கர்களால் இது மீண்டும் ஜெயிக்கப்பட்டு கிரேக்கர்கள் ஆளுகைக்கு கீழாக வந்தது. கிரேக்கர்களுக்கு பின்னாக இது ரோமர்கள் ஆளுகையின் கீழாக வந்தது. இந்த நகரத்திற்கு சில புனை பெயர்கள் உண்டு. அது இந்த நகரத்தினுடைய வரலாற்றையும் இந்த நகரத்தினுடைய காரியத்தையும் குறித்து சொல்லப்படக்கூடிய ஒரு புனை பெயர்கள் உண்டு. அதில் குறிப்பாக சில பெயர்கள், டெட் சிட்டி, செத்து போன நகரம் என்று ஒரு பெயர் உண்டு. அடுத்த பெயர் சிட்டி ஆஃப் எஸ்கேப்டு, அதாவது தப்பி பிழைத்த சிலர் இருக்கக்கூடிய நகரம் என்ற ஒரு பெயர் உண்டு. அடுத்த பேர் த ரெமனண்ட், சிட்டி ஆஃப் ரெமனண்ட்,
மிச்சம் கொஞ்சம் பேர் தான் இருக்கக்கூடிய ஒரு நகரம் என்கிற அர்த்தத்தில் இந்த பட்டணத்துக்கு பெயர் உண்டு. இதற்கு சரித்திரத்தில் பல காரணங்கள் உண்டு. நாம் இதை ஒவ்வொரு காரியங்களாக நாம் படித்து வருகிற போது அந்த காரியங்களே நாம் அதை அறிந்து கொள்ளலாம். இந்த பட்டணத்திலே அலெக்சாண்டரால் கட்டப்பட்ட கிரேக்கர்கள் அவர்கள் ஆளுங்க கீழ் வந்தபோது அவர்கள் எங்கெங்கே போனார்களோ அங்கே அவருடைய கடவுளாகிய ஜிஎஸ்க்கு ஒரு ஆலயம் வைப்பார்கள். அந்த மாதிரி ஒரு ஜிஎஸ் உடைய ஆலயம் இருந்தது. ரோமர்கள் பின் வருகிற போது அவர்கள் அர்டிமிஸ் என சொல்லிக்கிற டயானாவினுடைய ஆலயத்தை கட்டுவார்கள். அந்த டயானாவினுடைய ஆலயமும் அங்கே இருந்தது. இது தவிர அங்கே உள்ள மக்கள் ஆராதிக்கக்கூடிய சிபிலி எனக்கூடிய ஒரு தேவதையின் ஆலயம் இருந்தது. விசேஷமாக மிகப்பெரிய யூத ஜப ஆலயம், சினகாஸ் என்று அழைக்கக்கூடிய ஜப ஆலயம் எருசலேமுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஜப ஆலயம் இந்த பட்டணத்திலே இருந்தது. மிகப்பெரியதாக இருந்தது ஜப ஆலயம். யூதர்கள் அநேகர் இருந்தனால அநேகர் இங்கே ஒரு அதிகமான பேர் யூதர்கள் இங்கே வசித்து வந்த ஒரு காரியம் உண்டு. அவர்களுக்கென்ற தனியாக ஒரு ஜப ஆலயம் உண்டு. இது தவிர திபேரி ராயன் என்று அழைக்கப்படுகிற சீசருக்கு ஒரு ஆலயம் உண்டு. இதற்கு காரணம் என்னவென்றால் கிறிஸ்துவுக்கு பின் 17வது வருஷத்திலே, கிறிஸ்து பிறந்ததற்கு பின் 17வது வருஷத்திலே இந்த நகரம் நிலச்சரிவினாலே முற்றும் அழிக்கப்பட்டு போய்விட்டது. எர்த்குவேக் வந்ததுனால இந்த பட்டணம் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போய்விட்டது. அப்போது ஆளுகையில் இருந்த டைபீரியஸ் சீசர் என்று சொல்லக்கூடிய திபேரி ராயன் என்று லூக்கா 3வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் அவரை குறித்து குறிப்பு உண்டு. அவருடைய காலத்தில் தான் யோவான் ஸ்நானன் தன் ஊழியத்தை ஆரம்பித்தார் என்று வரும். அந்த திபேரி ராயனுடைய காலத்தில் அவர் என்ன செய்தார், இந்த பட்டணத்துக்கு 5 வருடங்கள் வரி விலக்கு கொடுத்தார். நீங்கள் டாக்ஸ் கட்ட வேண்டாம் என்று வரி விலக்கு கொடுத்தார். அது தவிர கவர்மெண்டிலிருந்து சில சலுகைகள் பண்ணி அந்த நகரத்தை திருப்பி எடுத்து கட்டப்படுவதற்கு பொருளாதார உதவிகளும் பண்ணினார். அதனால வழக்கமாக ரோமர்கள் ஆளக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அகஸ்டஸ் சீசரனுடைய ஒரு ஆலயம் உண்டு. ஆனால் இந்த பட்டணத்தில் விசேஷமாக திபேரி ராயனுக்கு என்று ஒரு பெரிய ஆலயம் உண்டு. ஏனென்றால் அவர் இதை கட்டுவதற்கு உதவினால அவருக்கு ஒரு ஆலயம் உண்டு. அந்த ரோமராக இருந்த திபேரி ராயன் டைபீரியஸ் சீசர் என்பவருடைய காலத்தினாலே இது கட்டப்பட்டதுனால அங்கு விசேஷமாக ரோமர்களுடைய ஜிம்னாசியம் எனக்கூடிய விளையாட்டு அரங்கங்களும் அவருடைய குளியல் அறைகள், பாத்ரூம், அவர்களுக்குரிய வசதியான காரியங்களும் அங்கே அந்த கட்டடத்தில் இருந்தது உண்டு. இந்த பட்டணத்தில் இருந்த கிறிஸ்தவ சபையும் ஒரு பணக்கார சபையாக இருந்ததாகத்தான் குறிப்புகளில் நாம் அறிய முடிகிறது. அவர்கள் ஏழ்மையிலேயோ வருத்தத்திலே எதுவுமே இல்லை. அவர்கள் ஒரு பணக்கார சபையாக, வியாபாரத்திலே வல்லவர்களாக, பணக்காரர்களாக, அதிகாரமுள்ளவர்களாக இருந்த சபையாகத்தான் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். இந்த சபைக்கு ரோமர்கள் மூலமோ அல்லது யூத ஜபாலயங்கள் மூலமோ அல்லது விக்கிரக வணக்கத்தின் மூலமோ எந்த ஒரு உபத்திரவமோ பாடுகளோ பிரச்சனைகளோ இருந்ததாக வேதத்திலும் சரித்திரத்திலும் குறிப்புகள் இல்லை. இது யாருக்கும் தொந்தரவு இல்லாம ஒரு ஆன்கோயிங் சர்ச்சஸாகத்தான் இந்த பட்டணம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல இந்த பட்டணம் இல்லை. அன்று சரித்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த இடத்துல இந்த பட்டணம் இல்லை. பிற்காலத்திலே இது நிலச்சரிவினாலும் யுத்தங்களினாலும் அழிந்து போய் தரைமட்டமாகி போய்விட்டது. இப்பொழுது சார்டி என சொல்லப்படக்கூடிய ஒரு சிறு கிராமமும் அதன் அருகிலே இடிந்து போன ஒரு சில கட்டடங்களும், ரோமர்களுடைய ஆலயத்தினுடைய கட்டடங்களும் அவைகளும் இவைகளும் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டும் தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவைகள் தான் இருக்குதே ஒழிய இது என்று ஒரு பேர் புகழ் ஒன்றுமே இல்லாமல் ஒரு செத்த பட்டணமாக, இதனுடைய புனைப்பெயருக்கு ஏற்றபடியாக செத்து போன பட்டணமாக இன்று இது போய்விட்டது. சபைகளுக்கு இயேசு எழுதின கடிதத்திலே எப்பொழுதுமே அவர் எழுதுகிற போது அந்த சபை இருந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு தன்னை அவர் தான் யார் என்று அறிமுகம் செய்வார். பின்பு அவர் இந்த சபையில நான் கண்டது என்ன, நான் அறிந்திருக்கிறேன், நீ என்னென்ன செய்கிறாய் என்பதை அறிந்திருக்கிறேன். அதில் முதலாவது அவர் பிளஸ் பாயிண்ட் சொல்வார், நீ இதெல்லாம் செய்கிற நல்லது, ஒரு பாராட்டோட. பிறகு அவர் கண்ட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், உன்னிடத்தில் என்னென்ன குறைகள் உண்டு என்று அந்த குறைகளையும் சுட்டி காட்டி விட்டு அதற்கு பிறகு அதிலிருந்து வெளிவருவதற்கு என்ன செய்ய வேண்டும்
எனக்கூடிய ஒரு ஆலோசனையும் கொடுப்பார். அந்த ஆலோசனையை பின்பற்றி ஜெயங்கொண்டு வந்தவனுக்கு அவர் என்ன பலன் கொடுப்பார், அவர் என்ன பரிசு கொடுப்பார் என்பதை குறித்தும் சொல்லுவார். இது சபைகளுக்குரிய கிடையத்தில் ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு பேட்டர்ன் அப்படியே போகும். இந்த சபைக்கு அவர் தன்னை அறிமுகம் பண்ணுகிற போது வித்தியாசமாக ஒரு அறிமுகத்தை அவர் கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 3வது அத்தியாயத்திலே 1வது வசனத்திலே முதல் பகுதியை நாம் பார்த்தால் அதில் சொல்லும், சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. 7 ஆவிகள் என்று சொல்லுகிற போது பரிசுத்த ஆவியார் பரிபூரணமான ஒரு வல்லமையோடு அவர் சொல்லுகிறார். முழுமையான பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின அன்றுதான் சபை பிறந்தது. சபைக்கு உயிர் ஜீவன் கொடுத்து அதை எழுப்பி கொண்டுட்டு வருகிறவரே பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த ஆவியானவருடைய முழுமையான பலத்தோடும் அனுகிரகத்தோடும் வரங்களோடும் கனிகளோடும் ஆவியானவருடைய வழி நடத்துதல்களோடும் நான் நிற்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இரண்டாவது 7 நட்சத்திரங்களை சொல்லுகிறார். 7 நட்சத்திரங்கள் நாம் பார்த்தோம். வெளிப்படுத்தல் 1வது அத்தியாயத்திலே அந்த 7 நட்சத்திரங்கள் என்ன என்றால் அந்த 7 சபையின் தூதர்களாம். அது அந்த சபையில் உள்ள ஊழியர்கள், வழி நடத்துகிறவர்கள், தலைவர்கள், மூப்பர்கள் என்று நாம் அர்த்தம் கொள்ளலாம். சபைக்கு தேவையான தலைவர்கள், மூப்பர்கள் என் கையிலே இருக்கிறார்கள். என் அதிகாரத்தை கொண்டு நான் அவர்களை நியமித்து அவர்கள் மூலமாக என் அதிகாரம், என் வல்லமை, என் கிருபை முழுமையாக அவர்கள் மூலமாக நான் சபையிலே செலவு பண்ணப்பட முடியும். அதிலையும் முழுமையான ஊழியர்களை கையிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு வித்தியாசமான ஒரு அறிமுகம்தான். நான் 7 ஆவிகளை உடையவன், 7 நட்சத்திரங்களை உடையவன். சபையை வழிநடத்தக்கூடிய தலைவர்களை குறித்து வேதத்தில் சில காரியங்களை 1-2 வசனங்கள் மாத்திரம் நாம் படிக்கலாம். தாவீது தான் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு இஸ்ரவேலின் சபையாக இருந்தவர். அவர் தலைவராக இருந்தபோது அவர் எழுதிய காரியங்களிலிருந்து, சங்கீதங்களிலிருந்து 2 குறிப்புகளை மாத்திரம் நாம் பார்க்கலாம். சங்கீதம் 43 3வது வசனம். சங்கீதம் 43 இப்படியாக சொல்கிறது, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அதாவது என்னுடைய சாமர்த்தியம் ஞானத்தினால எல்லாம் ஒன்றும் முடியாத ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் உம்முடைய வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக என்று தாவீது இங்கே நாம் தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை எடுப்பதை பார்க்கிறோம். அதே போலவே சங்கீதம் 4:6வது வசனம், அதிலும் தாவீது இப்படியாக சொல்லுகிறார், எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அதாவது ஒரு நிலவை போலத்தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கள்கிட்ட ஒரிஜினலாக லைட்டு கிடையாது. சூரியன்லேருந்து வருகிற வெளிச்சத்தை நாங்கள் பிரதிபலித்து இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை காண்பிப்போம். அதைத்தான் இங்கே ஒரு மறைமுகமாக ஒரு சொல்கிறார். எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று பூமியிலே அலைமோதி தேடுகிற ஜனங்கள் அநேகர் உண்டு தகப்பனே. அவர்களுக்கு வழியை காண்பிக்க உம்மண்டை அவர்கள் வழிநடத்துவதற்கு உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது நாங்கள் அவர்களை வழிநடத்த முடியும் என்று சொல்லி அவர் ஜெயிப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சபையின் தலைவர்கள் கிறிஸ்துவினால் ஆளப்பட்டவர்களாக, பரிசுத்த ஆவியானால் ஆளப்பட்டவர்களாக, ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறவர்களாக, சத்தியத்தை கொண்டு சபையை ஸ்திரப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவர்கள் என் கையிலே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். முழுமையான ஆவியானவரும் என் கையிலே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு பின்னாடி படிக்கிற போது நமக்கு காரியங்கள் தெரிகிறது. ஏனென்றால் அந்த காலத்திலே அந்த சபையிலே சரியான தலைவர்களும் இல்லை, சரியான சத்தியமும் இல்லை, சரியான ஆவியானவருடைய வழி நடத்துதலும் இல்லை. இதை எப்படி அறியலாம் என்றால் பிற்பாடு வரக்கூடிய காரியங்களிலிருந்து நாம் படிக்கலாம். இந்த 1வது வசனத்திலேயே சபையை குறித்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார்.
எல்லா சபைகளுக்கும் நான் அறிந்திருக்கிறேன் என்று ஒரு பாராட்டு சொல்லுவார். ஆனா இந்த சபைக்கு பாராட்டு ஒன்றுமே கிடையாது, ஒரு பாராட்டு கூட கிடையாது. ஆனா சபை கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயங்கக்கூடிய சபை. ஆனால் இதுல நான் கண்டது என்று சொல்லக்கூடியது ஒரு காரியமும் இல்லை. அதனால தான் அவர் அந்த சபைக்கு எழுதுகிற போது சொல்கிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பேர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்கிறார். சபை செத்த சபையாக இருக்கிறது. அதாவது கிறிஸ்துவனுடைய சத்தியம் அங்கே இல்லை. கிறிஸ்து எதை செய்வதற்காக சபையை எழுப்பினாரோ அது அங்கே இல்லை. ஆனால் சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிர் உள்ளவன் என்று நீ பேர் கொண்டவனாய் இருக்கிறாய், ஆனால் நீ செத்தவனாய் இருக்கிறாய். காரணம் தேவன் நமக்கு சொல்கிறார், ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவனுள்ள கற்களால் கட்டப்பட்ட ஜீவனுள்ள ஆலயங்கள் தேவை. வெறும் கல்லு மண்ணினால கட்டப்பட்ட அந்த ஆலயங்கள் கட்டிடங்கள் தானே தவிர ஆண்டவர் வசிப்பதற்கு ஜீவனுள்ள, மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ள, ஜீவனுள்ள கிறிஸ்துவை உள்ளே பெற்றுக்கொண்டவர்களாக, அந்த ஜீவன் உள்ளவர்களாக வேண்டும். அங்கே அப்படி இருந்த மாதிரி தெரியவில்லை. அதனால தான் சொல்லுகிறாரு, நீ உயிர் உள்ளவன் என்று பேர் கொண்டு இருக்கிறாய், ஆனாலும் நீ செத்தவனாய் இருக்கிறாய். அதற்கு சில ஆலோசனைகள் சொல்லுகிறார். முதலாவது 2வது வசனத்திலே, அத்தியாயம் 3 2வது வசனத்திலே, நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. 3 காரியங்கள் சொல்லுகிறார். நீ முதல்ல விழிச்சுக்கோ, 2வது சாகிறதுக்கு ஏதுவா இருக்கவைகளை ஸ்திரப்படுத்து, 3வது உன் கிரியைகள் தேவனுக்கு முன்ன நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. உன் கிரியைகள் சரியாக நான் பார்க்கலன்னு அவர் சொல்லல, உன் கிரியைகள் எதுவுமே தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை என்று சொல்கிறார். முதலாவது பார்க்கலாம், நீ விழித்துக்கொள். விழித்துக்கொள் என்றால் முதல்ல நமக்கு தெரியணும், நான் என்ன நிலைமையில இருக்கிறேன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் எந்திரிச்சு உள்ள வர பார்க்கணும். அதுதான் முதல்ல அந்த ஒரு ஞானம் வேணும். நான் என்ன பொசிஷன்ல இருக்கிறேன், எங்க இருக்கிறேன். கெட்டகுமாரன் கதையில அவனுக்கு புத்தி வந்தபோது, நான் இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது, இங்க இருக்கிறேன்னு என் தகப்பனுக்கு திரும்பி போக வேண்டுமே என்று அவனுக்கு புத்தி வந்தபோது அவன் மனம் திரும்பி வந்தான். அதான் சொல்கிறார், விழித்துக்கொள், சாகிறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. உங்கள்கிட்ட நிறைய வீக்னஸ், குறைபாடுகள் எல்லாம் கீழே போய்கிட்டே இருக்குது, அதையெல்லாம் ஸ்திரப்படுத்து. எதை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்றால் சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து படிக்கலாம். புதிய ஏற்பாட்டு சபை அதனுடைய அஸ்திவாரம் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய உபதேசம்தான். எபேசியர் 2வது அத்தியாயத்தில் 20வது வசனத்தில் நாம் படிக்கலாம். 19, 20, 21, 22 படிக்கலாம். 19 படிக்கலாம். எபேசியர் 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாக இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். முக்கியமான காரியம், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய உபதேசத்துல தான் கட்டப்பட வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். அப்போஸ்தலர் 2வது அத்தியாயத்திலே முதலாக சபை எழும்பின பொழுது பரிசுத்த ஆவியான இறங்கி 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்று ஒரு சபையாக எழும்பின போது அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அப்போஸ்தலர் 2:42 வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஒரு சபைக்குள்ள இந்த காரியங்கள் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக எபேசியர்லையும் பார்த்தோம், இதுலையும் பார்த்தோம், அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலே நிலைத்து நிற்க வேண்டும். அந்நியோன்யம், ஒருவருக்குள் ஒருவர் ஐக்கியம், அப்பம் பிட்குதலிலே
இயேசு கிறிஸ்து நான் வரும் வரை என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவர் எனக்காக என்ன செய்தார் என்பதை மறந்து விடக்கூடாது. அதை மறந்துட்டா அந்த ஆதி அன்புலேருந்து கொஞ்சம் பேக் அடிச்சிருவான். அதனால தான் சபைகளில் அதை கொண்டு வந்தாங்க. அந்த அப்பம் பிற்கும் போது எல்லாம் அவர் எனக்காக என்ன பாடுபட்டு மரித்தார், ஏன் அவருக்குள்ள வந்தேன், எனக்கு என்ன கிடைக்கும், என்னை எதற்காக அழைத்தார், அந்த சரீரத்தினுடைய ரகசியம் என்ன, அந்த இரத்தத்தினுடைய ரகசியம் என்ன, மர்மங்கள் என்ன, இவைகளெல்லாம் அறிந்தவர்களாக அதற்கு தன்னை தகுதிப்படுத்தி கொண்டு கை வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யம் அப்பம் பிற்கதிலும் மற்றபடி ஜெபம் பண்ணுவதிலும் தேவனை சார்ந்து நின்று தேவனிடத்திலிருந்து கேட்டு தேவனோடு பேசி தேவனை சார்ந்து நிற்பதிலும் அதிகமாக வேத தியானத்திலும் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் ஜெபம் பண்ணுவதிலும் தேவனோடு பேசுவதிலும் அவர்கள் வளர்ந்து வந்தார்கள். இந்த காரியங்கள் சபைக்குள்ளே ஜாஸ்தியாக இருக்க வேண்டும். இன்று ஒரு துரதிருஷ்டவசமாக அப்போஸ்தலர்கள் மூலமாக தேவன் எதற்கு நம்மை அழைத்தார், அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்வதை காட்டிலும் கிறிஸ்து நம்மை அழைத்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை காட்டிலும் நியாயப்பிரமாணத்தின் கீழ் வருகிறவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டோ அவைகளை உனக்கு உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு மாறான ஒரு காரியம்தான் அநேக சபைகளுக்குள்ளே நடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். அநேக சபைகளுக்குள்ளே நடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு பேக் சைடு தான். அந்த ஒரு காரியத்துக்குள்ளதான் அந்த சரதை சபையும் போயிருச்சு. அடுத்தபடியாக அவர் அத்தியாயம் 2 உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறை உள்ளவைகளாக நான் காணவில்லை. நீ செய்கிற நிறைய சர்ச்சில் நிறைய ஆக்டிவிட்டிஸ், நிறைய ப்ரோக்ராம்ஸ் நிறைய ஓடுது, ஆனால் எதுவுமே தேவனுக்கு முன் நிறை உள்ளவைகளாக காணவில்லை. அதற்கு நாம் ஒரே ஒரு உதாரணம் தான் எடுத்துக்கொள்ளலாம். வேதத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை. அவர் என்னை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். சீசர்கள் தனியாக இருக்கிற போது அப்பொழுது ஒருவர் சொன்னார், மத்தேயு 16வது அத்தியாயத்தில் நாம் இதை கவனிக்கலாம். ஒருத்தர் சொன்னார், நீ தீர்க்கதரிசியில் ஒருவர் என்று சொல்கிறார். நாங்கள் ஒருத்தர் உண்மை யோவான் சானான்னு சொல்றாங்க அப்படின்னாங்க. சரி, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது பேதுரு சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். சொன்ன உடனடியாக இயேசு அவர்கிட்ட சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், உன் மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். அதை சொல்லிட்டு தான் சொல்லுகிறாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அது மேற்கொள்ள. இந்த கல் என்பது என்னவென்றால் இந்த சத்தியம், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற இந்த சத்தியத்தின் மேல்தான் என் சபையை கட்டுவேன் என்று சொல்கிறார். இதெல்லாம் சொல்லி விட்டுட்டு தான் பின்னாடி சொல்லுகிறாரு, எருசலேமுக்கு போக போகிறோம், மூப்பராலும் பிரதான ஆசிரியர்களும் பாடுகள் பட்டு கொலையுண்டு நான் மரித்து 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்று சீசர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். உடனே பேதுரு அவரை தனியாக கூட்டிக் கொண்டு இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அப்போது திரும்பி பார்த்து பேதுருவை பார்த்து சொல்ல, நீ எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். காரணம், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். சத்தியத்தையும் தேவனுடைய காரியங்களையும் ஒருபோதும் மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக நம்ம மாற்றக்கூடாது. இங்கே அவன் சொன்ன காரியம் தான், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இங்கேயும் இயேசு சொல்லுகிறார், உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக காணப்படவில்லை. நீ இருக்கிறவங்களெல்லாம் திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு மாதிரியா நீ மாறிட்ட, அதுல ஜாக்கிரதையாக இரு என்று அவரை எச்சரிக்கிறார். உன் கிரியைகள் எதுவுமே சரியில்லை. நம்ம தானியேல் புஸ்தகத்துல கூட ஒரு ராஜா குறித்து நம்ம படிக்கிறோம். மேனே மேனே தேக்கேல் உபார்ஷன் என்று தேவன் எழுதினார் அவனுக்கு, பெல்ஷாத்தார் எனக்கூடிய ஒரு ராஜாவுக்கு. அவனுக்கு அர்த்தம் தெரியாம தானியேலை கூப்பிட்டு காமிச்சவர் சொன்னாரு, தராசில தேவன் உன்னை நிறுத்து பார்த்தார், உன் கிரியைகள் நிறைவுள்ளவைகளே காணப்படவில்லை, அதனால இம்மட்டோடு உன்னை முடித்து விட்டார் என்று அவர் அவங்க எச்சரிப்பு கொடுக்கிறார். அதே போலவே சபைக்கு இங்கேயே சொல்லுகிறார், உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக காணப்படவில்லை. ஆனா நிறைய கிரியைகள் இருந்தது, நிறைய காரியங்கள் இருந்தது, நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனா எதுவுமே தேவனுக்கு முன்
நிறைவுள்ளவைகளாக, அவருக்கு மகிமை கொடுக்கத்தக்கதாக, அவருக்கு கனிகளை கொடுக்கத்தக்கதாக, அவரை பரிசுத்தப்படுத்துவதாக எதுவுமே அங்கே இல்லை. அதைத்தான் இயேசு கிறிஸ்து அங்கே சுட்டி காட்டுகிறார். அடுத்தபடியாக வெளிப்படுத்தல் 3 3வது வசனத்தில் சொல்லுகிறார், ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு என்று ஒரு வார்னிங்கை கொடுக்கிறார். நீ என்ன கேட்டு என்னிடத்தில் பெற்றுக்கொண்டாய் அதை நினைவு கூர். முதல்ல என்கிட்டக்க வந்தே இல்லை, எதற்காக என்னிடத்தில் வந்தாய்? நாங்கள் கூட மிஷன் ஃபீல்டில் எல்லாரையும் மெதுவாக கேட்போம், எப்போ உங்கள் ஊர் பூரா நிறைய சாமி இருக்குப்பா, எல்லா சாமியை விட்டுட்டு ஏசுகிட்டக்க வாரேங்கிற, ஏன் வார, எதற்காக வார, அதை சொல்லு அப்படின்னு. அநேகமாக அவங்க சொல்வது, இயேசுகிட்ட வந்தால் எங்களை ஆசீர்வதிப்பார், இயேசுகிட்ட வந்தால் நோய் குணமாகும், இயேசுகிட்டக்கு வந்தால் பிசாசு தொந்தரவு விடுதலை கிடைக்கும், நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. நாங்கள் மிஷன் ஃபீல்டில் இருந்தபோது ஆதி காலத்தில் அவங்களுக்கு சொன்னது, எப்போ இது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து கொடுப்பாருப்பா, ஆனால் இதெல்லாம் கொடுக்குறதுக்காக அவர் வரலை. ஒரு பொழுதும் அவர் பூமிக்கு வந்தபோது வியாதியஸ்தர்கள் என்னிடத்தில் வாங்கல் சுகமாக்குவேன் ஒரு இடத்துலையும் அவர் சொல்லலை. நிறைய வியாதியஸ்தர் குணமாக்கினார், அது வேற. நீ வா, என் பின்னாடி வந்தா நீ கீழாகாமல் மேலாவாய், நீ நல்ல பெரிய வசதியான ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துடுவேன்னு அவர் எங்கேயுமே ஒரு இடத்துலையும் சொல்லலை. ஆனா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள் அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொன்னாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கேன், என் நுகத்தை உண்மையில் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் காரியங்களை அவர் ஒரு இடத்துல முதன்மைப்படுத்தி பேசவே இல்லை. ஆவிக்குரிய ஆத்மா, அந்த நித்தியத்துக்குரிய காரியத்திற்காகத்தான் அவர் அதை திரும்ப திரும்ப சொன்னார். பாவ மன்னிப்பு அவரிடத்தில் மட்டுமே கிடைக்கும். பாவம் மன்னிக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தேவனுடைய பார்வையில் பரிசுத்தவானாகிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை இங்கேயும் பெற முடியாது, அங்கேயும் பெற முடியாது. அந்த பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக, உன் பாவத்தை ஏற்றுக்கொண்டு உனக்காக மறிப்பதற்காக வந்தார். அதை ஏற்றுக்கொள்கிறாயா என்பதைத்தான் சொல்லி கொண்டு வரும். இங்கேயும் அதைத்தான் சொல்லுகிறார். நீ ஏன் முதல்ல என்கிட்ட வந்தபோது எதை கேட்டு வந்த என்கிட்ட? என் பாவத்தை மன்னியும்னு சொல்லித்தானே வந்த. நான் உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன்ல, திரும்பவும் ஏன் பாவம் செய்கிறாய்? பாவத்தில் பிறந்து விபச்சாரியான ஒரு சிறியை பிடிச்சு கொண்டாந்து முன்னாடி நிறுத்துறாங்க, இவ்வளோ கல்லெறியணும்னாங்க. அவர் மாட்டேன்னாரு. அப்புறம் எவன் பாவம் செய்யலையோ எரியனாரு. எல்லாரும் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அந்த பெண்ணை பார்த்து கேட்டார், ஏப்பா ஒருத்தனும் கல்லெறியலையா? இல்லைங்க, எல்லாரும் போயிட்டாங்க. நானும் உன்னை ஏந்திக்கிறது இல்லை, போ, இனி பாவம் செய்யாது. ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் திருப்பியும் அந்த பழைய வாழ்க்கைக்குள்ளே, பாவ வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடாது. அதைத்தான் சொல்கிறார், நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர், அதை கை கொண்டு மனம் திரும்பு. திரும்பாவிட்டால் என்ன ஆகும்? ஒரு சில காரியங்கள் நம்ம வேதத்திலே பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களில் அதை கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருப்பார். மத்தேயு 7வது அத்தியாயத்தில் நம்ம படிக்கலாம், ஒரு காரியத்தை பார்க்கலாம். மத்தேயு 7 மலைப்பிரசங்கத்தினுடைய கடைசி அதை முடிக்கிற நேரத்தில் அவர் சில காரியங்களை கூறி முடிக்கிறார். மத்தேயு 7வது அத்தியாயத்தில் 21வது அத்தியாயத்தில் 21வது வசனம், மத்தேயு 7வது அத்தியாயத்தில் 21வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே, அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை சொல்லிட்டார். இங்கேயும் சொன்னார், உன் கிரியை தேவனுக்கு முன்பதாக நிறைவுள்ளதாக காணப்படவில்லை. அங்கேயும் சொல்லிட்டாரு, பரலோகத்தில் உள்ள பிதாவின் சித்தம் செய்ய, அதை விட்டுட்டு கர்த்தாவே கர்த்தாவே என்ன சொல்லிட்டேன்னு நீ வரப்போறதில்லை. அடுத்த வருஷம் சொல்லுகிறார், அந்நாளிலே, எந்நாளிலே, மேலே பரலோகத்தில் ஏறி வருகிற அந்நாளிலே அநேகர் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று நான் அவர்களுக்கு சொல்லுவேன். இது சொல்லிட்டு தான் கீழே சொல்லுகிறாரு, நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஒருத்தன் நடந்தா அவன் கற்பாறையின் மேல் வீடு கட்டினவன். மழை வரும், வெள்ளம் வரும், புயல் வரும், ஆனால் அந்த வீடு நிலைச்சு நிற்கும். ஏனென்றால் என் உபதேசத்திலே அவன் நிற்கிறான். ஆனால் நான் சொன்னதெல்லாம் கேட்டான், அதன்படி நடக்கவில்லையா, அவன் மணல் மேலே தான் வீடு கட்டுறான். ஒரு நாள் மழை வரும், வெள்ளம் வரும், புயல் வரும், அந்த வீடு முழுவதும்
இடிந்து அழிந்து போகும். இது அந்த சபை தலைவர்களை குறித்து நாம் ஒரு பார்வையில் பார்க்கலாம். அதே போல லூக்கா 13வது அத்தியாயத்திலே இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். லூக்கா 13வது அத்தியாயத்திலே 23வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா என்று கேட்டான். கொஞ்சம் பேர் தான் ரட்சிக்கப்படுவாங்களா, எல்லாரும் மாட்டாங்களா என்று கேட்டான். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்கள் கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ, உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்திலே போஜன பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ, உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்கே நாம் ஊழியக்காரர்களை குறித்து பார்த்தோம், இங்கே விசுவாசிகளை குறித்து பார்க்கிறோம். இதில் 2 வார்த்தை சொல்லுகிறாரு, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. அப்படி அவர் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இங்க அவங்க சொன்னாங்க, உம்மோடு போஜனம் பண்ணினோமே, நீ எங்க வீதியில வந்து சொன்னீரேம்மா. அன்றைக்கு நம்ம என்ன சொல்லுவோம், நான் சண்டே சர்ச்சுக்கு போனானே, வாரம் போனானே, மாசம் ஃபர்ஸ்ட் சண்டே கம்யூன் சர்வீஸ்ல உட்காந்தனே, தைத்து கொடுத்தனே, ஆஃபரிங் கொடுத்தனே, கிறிஸ்துமஸ், நியூ இயர், குட் ஃப்ரைடே எல்லாம் போனானே. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம்தான், அவரோடு நான் பேச, அவர் பேசுவதை கேட்க. ஜபத்தில் அவர்கிட்ட நிறைய பேசுறோம், ரைட்டு. ஆனா வேத தியானத்திலே அவர் பேசுவதை கேட்கிறோமா? அவர் எனக்கு என்ன சொல்லுகிறார், என்ன செய்ய சொல்லுகிறார், அதை நான் செய்கிறேனா? அது இருந்து அவர் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்தால் அதுதான். யோவான் 15ல சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். என் வார்த்தைன்னா அவர் சொன்னபடி நடக்கிறது உங்கள்கிட்ட நிலைச்சிருந்தா, முதல்ல நான் என்ன சொன்னேன்னு கேட்டிருக்கணும், அப்ப அதன்படி நடந்திருக்கணும். அப்படி நடந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், பிதா உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். நம்ம எதை கேட்டோம், என் பாவங்களை மன்னியும், இனி நான் உமக்காக வாழ்வேன். ஞானஸ்நானம்ங்கிறது வந்து ஒரு அக்ரிமெண்ட் தான், தேவனோடு பண்ணக்கூடிய ஒரு உடன்படிக்கை என்றது பேதுரு எழுதுகிறார். நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கை. இனி நான் பழைய வாழ்க்கையை வாழ மாட்டேன், அந்த பழைய மனுஷன் செத்து போனா இனி உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளையாக உமக்காக வாழ்வேன் என்று அது வாழ வேண்டும். அந்த ஒரு வாழ்க்கை இல்லாவிட்டா இது மோசம்தான். காரணம், இந்த கடிதம் வந்த போது சபையினுடைய வயசு 30லிருந்து 35க்குள்ளதான் இருக்கும். அந்த சபையை எஸ்டாப்ளிஷ் பண்ணி 30 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும், 30-35 வருஷத்துக்குள்ள. இயேசு கிறிஸ்து 33 வருடங்கள் ஊழியத்தை செய்தார். அதற்கு பிற்பாடு பவுல் எழும்பி அங்கங்க ஊழியங்கள் செய்து இந்த பகுதிக்கெல்லாம் வருகிற போது இன்னொரு 30 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு அவர் எபேசு வருகிற போதே. ஸோ எபேசுவின் சபையிலிருந்து மூலமாக அப்படியே வந்த சபைகள் தான் இது. இந்த கடிதம் வந்தபோது, யோவான் இந்த கடிதத்தை எழுதின போது வருஷம் 95. அப்ப 60ல் ஆரம்பிச்சு 95க்குள்ள 35 வருஷத்துக்குள்ளேயே சபை செத்து போய்விட்டது. காரணம், கிறிஸ்தவ மார்க்கத்தை கிறிஸ்தவ மதமாக மாற்றி விட்டார்கள். அங்க இருந்த எல்லா மதத்தோட இணக்கமாக, நீ உன் சாமியை கும்பிட, நான் என் சாமியை கும்பிடுறேன், எனக்கு உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை, எல்லா கடவுளை போல இதுவும் ஒரு கடவுள் என்று அவரை கொண்டு வந்துட்டாங்க. இவர் ஒருவரே கடவுள் என்பதை அவங்க சொல்லவே இல்லை. அதற்கு நிற்கக்கூடிய தைரியமும் ஒரு பலனும் அவர்கிட்ட இல்லை. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. உதாரணத்துக்கு எல்லா மதத்தை குறித்தும், மதம் மனிதனால் உருவாக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்தவம் பிதாவுக்கும் நமக்கு ஒரு ஐக்கியத்தை, ஒரு ஒப்புரவாக்கத்தான் இயேசு வந்தார். ரிலேஷன்ஷிப், தேவனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு உறவு, அப்பா மகன்கிற உறவை உருவாக்கி கொடுக்கத்தான் வந்தார். இது உறவு குலமாக வளர்ந்து அப்பா பிள்ளைக்குள்ள ஐக்கியத்தில் வரக்கூடிய ஒரு காரியம்தான் என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதனால தான் எல்லா மதங்களை குறித்தும், ஹிந்துயிசம், ஜெயினிசம், புத்திசம், கான்ஃபூஷியசிசம், கம்யூனிசம், கடவுளே இல்லைங்கிறது கூட எத்திசம், எல்லாம் இசம் தான். ஆனா கிறிஸ்டியானிசம் கிடையாது. இது கிறிஸ்டியானிட்டி.
கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து சொன்னபடி வாழ்கிறவர்கள், அவர்களுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். அதுதான் அவர்கள் கிறிஸ்துக்குரியவர்கள் என்று உலகம் நம்மை சொல்லுகிறது. கிறிஸ்தவன் என்றுதான் சொல்லுகிறது, கிறிஸ்தவ மதஸ்தர் என்று யாரும் சொல்வதில்லை. கிறிஸ்து எனக்குள், கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவை போல அவருக்காக வாழ்கிறவன் என்று நம்முடைய வாழ்க்கை வர வேண்டும். அது வராவிட்டால் இந்த பிரச்சனை தான். அப்படி இல்லாவிட்டால் என்ன ஆகும்? எச்சரிக்கை கொடுத்து விட்டார், நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன், நான் வரும் வேலையை நீ அறியாய். இது கொஞ்சம் இன்றைக்கு என்னென்னமோ விளக்கங்கள் சொல்றாங்க. ஆனா அன்றைக்கு அந்த பட்டணத்துக்கு இந்த ஒரு வார்த்தை ரொம்ப கிளியராக, தெளிவாக அவங்களுக்கு புரியும். ஏனென்றால் அந்த பட்டணத்தினுடைய சரித்திரமே இதை சொல்லும். காரணம், இயேசு கிறிஸ்துக்கு முன் 600 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த கொரேஷியஸ் ராஜாவால செல்வ செழிப்பாக ஆளப்பட்டிருந்த போது, மேதிய ராஜாவாகிய பெர்சிய ராஜாவாகிய தரியு அதுக்கு விரோதமாக வந்தபோது அந்த கோட்டையை பிடிக்க முடியவில்லை அவரால். அந்த கோட்டையை சுற்றி காவல் வைத்து விட்டு, சுற்றி சரௌண்டிங் ஆளுங்களை எல்லாம் வச்சுட்டு என்ன சான்ஸ் கிடைக்கும் உள்ள போலான்னு பார்த்தாங்க. ஆனால் என்ன பண்ணியும் உள்ள போக முடியல, பல நாட்கள் ஆனது. அப்பொழுது இந்த பெர்சிய ராஜாவினுடைய, தரியு ராஜாவினுடைய ஒரு சிப்பாய் ஒரு காரியத்தை பார்த்தான். இரவிலே மலை மேலே இருக்கக்கூடிய கோட்டையில் உள்ள சிப்பாய் தூங்கி கொண்டிருப்பதை பார்த்தான். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். தூக்கத்துல சாஞ்சு அப்படி உழுகிற போது அவன் தலையில் இருந்த கிரீடம், அதாவது மகுடம், ஹெல்மெட்டுமாங்களே, யுத்தத்துக்கு போற அந்த ஹெல்மெட்டு அங்கிருந்து கீழே இருந்து கோட்டைக்கு வெளியே கூடி கீழே விழுந்துருச்சு. பாரு, அவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா கேர்லெஸ், படையை சுத்தி நிக்கிறதுனால எவனும் மேல வர முடியாதுங்க கூடிய ஒரு அலட்சியத்துல, ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்ல அவங்க இருந்தாங்க. கீழே விழுந்துருச்சு. ஆனா பார்த்து கொண்டே இருக்கிற போது கொஞ்ச நேரத்துல அந்த சிப்பாய் கீழே வந்து அதை எடுத்துக்கொண்டு ஏதோ ஒரு வழியா கூடி உள்ள போயிட்டான். அது பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சது, இங்க ஏதோ ஒரு சின்னதாக ஏதோ ஒரு பாதை இருக்குது. மலை மேலே இருந்து கோட்டைச்சவர்ல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு மேலே போறதுக்கு ஒரு பாதை இருக்குது. அது ஒருத்தன் தனியாக இறங்கி வந்து போக முடியும் என்றால் நம்மளாலும் போக முடியும். அதனால இதுக்கு வழி பண்ணுவோம் என்று சொல்லிவிட்டு ஒரு சிறு படை இந்த பகுதியிலே இரவில போய் நின்று இதற்கு ஆப்போசிட் சைடுல பெரிய குழப்பத்தை உண்டாக்குனாங்க. மேலே கோட்டையில் இருக்கவங்களாம் அந்த பக்கம் போகவும், இவன் இறங்கி வந்த அதே பாதை வழியாக அவங்க மேலே போய் கோட்டையினுடைய பெரிய கதவை திறந்து விட்டுட்டாங்க. திறந்து விட்ட உடனே வெளியே காவலுக்கு இருந்த சைனியம் உள்ள வந்து போச்சு. ஒரு ராத்திரியிலே அந்த ராஜா அழிந்து போனார். அந்த தேசம் இவர்கள் கையிலே வந்தது. நீ விழித்து கொண்டிராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன், நான் வரும் வேலையை நீ அறியாய். அப்படிதான் அவங்களுக்கு ஆயிப்போச்சு. அது ஒரு தடவை மாத்திரமல்ல, இந்த பெர்சியர்கள் ஆளுகையில் இருந்த போது, கிரேக்கர்கள் வந்த போதும், அவர்கள் வந்த போதும் இந்த பட்டணத்தை பிடிக்க முடியவில்லை. இதை என்ன செய்யலாம் என்று சுத்தி தேடிக்கொண்டிருந்த போது கோட்டையின் ஒரு பகுதியில மட்டும் கழுகுகள் அதிகமாக பறப்பதை அவர்கள் பார்த்தாங்க. என்ன கழுகு இந்த பக்கம் மட்டும் பறக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தபோது, கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடியவர்களே வியாதியஸ்தல் இறந்து போனவன், நோயினால் இறந்து போனவனை அடக்கம் அங்கே உள்ள பண்ண முடியாது, கிரேவியட் அங்கே கிடையாது. அதனால கோட்டைக்கு வெளியே கூடி செத்த பிணத்தெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. அந்த பிணம் இருக்கிற பகுதியிலே கழுகுகள் நிறைய வரும், பிணத்தை தின்னும். கோட்டைக்கு மேலே ஏறி உட்காந்து சாப்பிட்டு, நம்ம பார்க்குறோம்ல காக்கா ஏதாவது போட்டால் எடுத்து வீட்டு மேலே உட்காந்து திங்க, அதே போல கழுகுகள் உட்காந்து தின்னது. அதனால அவங்க பார்க்கிற போதே அந்த பகுதியிலே காவல் அதிகம் இல்லை என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். அந்த பகுதியை இலக்காக வைத்து ஏறி போய் அந்த பட்டணத்தை பிடிச்சாங்க. ஒரு ராத்திரியில தான் அதை பிடிச்சாங்க. அதனால இந்த ஒரு வார்த்தை நமக்கு புரிவதை காட்டில அந்த சபையில் உள்ளவர்களுக்கு அவர்கள் சரித்திரம் தெளிவாக சொல்லும். நீ ஓவர் கான்பிடன்ஸ்ல ஒன்றும் ஆகாதுன்னு உட்காந்துட்டே இருக்க, திடீர்னு நான் வருவேன். நான் வர்ற அன்னைக்கு ஏதோ உனக்கு ஆசீர்வாதம் பண்ணவோ உனக்கு பாராட்டு கொடுக்கவோ வரல, உன் நாட்டு சரித்திரத்தை பார்த்துக்கும் உன்னை முற்றுமா அழித்து கொள்வதற்காக நான் வருவேன், ஜாக்கிரதையாயிரு என்று எச்சரிக்கிறார். இந்த எச்சரிக்கை அந்த பட்டணத்துக்கு மிகவும் சரியான ஒரு காரியமாக அவர்களுக்கு இருந்தது. ஆனாலும் அடுத்த வசனத்தை சொல்லுகிறார், ஆனாலும் தங்கள் வஸ்திரத்தை அசுத்திப்படுத்தாத சில பேர் சரதையிலும் உனக்கு உண்டு என்கிறார். 4வது வசனத்திலே, ஆனாலும் தங்கள் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத சில பேர் சரதையிலும் உனக்கு உண்டு. ஒரு சிலர் இன்னும் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும்
அந்த நீதியின் வஸ்திரத்தையும் தேவன் கொடுத்த பரிசுத்தத்தையும் பெற்றுக்கொண்டு சாட்சியின் ஜீவியம் ஜீவிக்கிற ஒரு சிலர் இந்த சபைக்குள்ளே உண்டு என்று தேவன் அவர்களை அறிந்து வைத்திருக்கிறார். அதனால அவர்கள் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். வெண் வஸ்திரம் தரித்து என்று சொன்ன உடனே அது ஒரு சர்ச் யூனிஃபார்ம் மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி கிடையாது. சரீர பிரகாரமாக அல்ல, ஆவிக்குரிய பரிசுத்தமான ஜீவியம், என்னால் நடத்தப்படக்கூடிய ஒரு ஜீவியம் அவர்களுக்கு உண்டு. ரோமர் எழுதின நிருபத்தில் 8வது அத்தியாயத்தில் ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். ரோமர் 8 13-14 வசனங்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்களே. இங்கே முதலில் தன்னை அறிமுகப்படுத்தினார். 7 ஆவிகளையும் கையிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உண்மையாக நடக்கிறவன் எவனோ அவனுக்கு ஆவியானவர் மூலமாக நான் வழிநடத்துதலை கொடுப்பேன் என்றுதான் இங்கே மறைமுகமாக சொல்லுகிறார். அந்த ஒரு காரியம், ஆவியானவரனாலே நடத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை இங்கு நமக்கு உண்டு. அது மாத்திரமல்ல, பின்னாடியே சொல்லுகிறார், ஜெயங்கொள்கிறவன் எவனோ, இப்படியாக பூமியிலே ஆவியால் நடத்தப்பட்டு ஜெயங்கொண்டு வருகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இங்கே வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு நடப்பார்கள், அங்கே அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். எப்பொழுது தரிப்பிக்கப்படும்? வெளிப்படுத்தலிலே பரலோகத்தின் காரியங்களிலே சொல்லுகிற போது வெளிப்படுத்தல் 6வது அத்தியாயத்திலே 9-10 வசனங்களிலே பார்க்கலாம். அதிலே தேவ வசனத்தின் நிமித்தம், அதாவது அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியம் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் பழிவாங்காமல் இருப்பீர்கள் மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களா தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமான தொகை நிறைவேறும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பெற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இது கிறிஸ்துவுக்காக எழும்பி நின்று இரத்த சாட்சியாக மரித்த ஒரு கூட்டம். அதே போல வெளிப்படுத்தல் 7வது அத்தியாயத்தில் 9வது வசனம், இவைகளுக்கு பின் நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளும் சகல கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் வந்ததும் ஒருவனும் எண்ண கூடாததுமான திரள் கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கையிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்கோட்டையானவர் முன்பாக நிற்க கண்டேன். 13வது வசனம், அப்பொழுது மூப்பொறையில் ஒருவன் என் நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவரே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவர்கள், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்கிறார். சோ இந்த காரியத்தை தான் இயேசு சொல்கிறார். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், பரலோகத்திலே அவனுக்கு தரிப்பிக்கப்படும். அது மாத்திரமல்ல, ஒரு முக்கியமான ஒரு டேஞ்சரான ஒரு காரியத்தையும் சொல்லுகிறாரு. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல், ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டாச்சு, ஆனால் அந்த ரட்சிப்புக்கு தகுதியாக பாத்திரமாக அவர்கள் நடந்து கொள்ளாத போது, அவர்கள் அழைப்புக்கு ஏற்றவரை அவர்கள் நடந்து கொள்ளாத போது அவர்கள் நாமத்தை நான் கிறுக்கி போடுவேன் என்கிறார். சில சமயங்களில் சொல்லுவாங்க, ஒரு தடவை நீ ரட்சிக்கப்பட்டேன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி அல்ல என்பதைத்தான் சொல்லுகிறாரு. ஜீவ புஸ்தகத்துல அவன் பேர் ஏற்கனவே எழுதி இருக்கு, அதை நான் கிறுக்கி போடாம எரைஸ் பண்ணாமங்கிறதுக்கு மேல பெண்ணால அந்த பேரை அடிச்சிருவேன், அடிச்சிட்டான்னா அந்த பேர் இல்லைன்னு ஆயிப்போயிடும். ஜீவ புஸ்தகத்துல எவன் பேர் இல்லையோ அவனை குறித்து நமக்கு நன்றாக தெரியும், அவன் அக்னியும் கந்தமும் எரிகிற கடலிலே போய் தள்ளப்படுவான். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனோ அவன் அங்கே தள்ளப்படுவான். ஏற்கனவே உன் பேர் இருந்தும் அதை அடிச்சிருவேன், நீ அங்கே போயிடுவேன்.
ஆனா ஜெயம் கொண்டு நடக்கிறவனுக்கு அவன் பேரை நான் அடிக்க மாட்டேன். அப்ப இந்த பட்டணத்துல நிறைய பேரை நான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனா ஜெயம் கொண்டு வர்றவன் பேரை மட்டும் நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரண்டி கொடுக்குறாரு. இதற்கு யாத்ராகம புஸ்தகத்திலையும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். யாத்ராகம் 32 30வது வசனத்துல நாம் பார்க்கலாம். எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகு தேவன் அவர்களுக்கு 10 கற்பனைகளை அவைகளையும் கொடுத்து விட்டு அவர்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்ததற்கு பின்பு மோசே மலை மேலே ஏறி தேசத்துக்குரிய நியமங்களை நான் தேவனிடத்தில் வாங்கி வருகிறேன் என்று போகிறார். 40 நாள் மேலே இருக்கிறார். அந்த 40 நாளுக்குள்ளே இவங்க கீழே அவரோட பண்ண உடன்படிக்கை அந்த 10 கற்பனைகள் எல்லாவற்றையும் மீறி உடைச்சு போட்டாங்க. என்ன என்று வேற தேவன் இருக்க வேண்டானாங்க. இன்று வேற ஒரு தேவனை அவங்கள உருவாக்கிக்கிட்டாங்க. பொன் கற்குட்டி செய்தார்கள், ஆடினார்கள், பாடினார்கள், எல்லா காரியமும் செஞ்சுட்டாங்க. எல்லா கற்பனையும் அங்கே உடைச்சிட்டாங்க. அப்பொழுது மோசேட்ட ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ அழைத்து கொண்டு வந்த ஒரு ஜனங்கள் வழிவுகளை போயிட்டாங்க, கொஞ்சம் தள்ளிக்கோ, அவங்களையெல்லாம் நசிக்கிட்டு உடனே பெரிய ஜாதி ஆக்கிறேன்னு. இல்லை ஆண்டவர் அவளை மன்னியும் என்று சொல்லிவிட்டு இங்கே வந்து அவங்கள ஒரு கரெக்ஷன் பண்ணுறாரு. எவன் அசிங்கமார்கள்லாம் வெட்டி கொள்ளு, எல்லாத்தையும் சரி பண்ணு திட்டி அந்த பொன் கண்குட்டியை அடித்து நொறுக்கி தூளாக்கி தண்ணியில் கரைச்சி எல்லா பேரும் குடிங்கடா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு திருப்பி சொல்லுகிறாரு, நீங்கள் ரொம்ப பெரிய பாவம் செஞ்சிட்டீங்க, ஆண்டவர் உங்களுக்கு மன்னிக்க முடியுமா, உங்கள் பாவத்தை நிவர்த்தி பண்ண முடியுமான்னு தெரியலை, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு வரேன்ட்டு போகிறார். அந்த சம்பவம் தான் இதில் வருகிறது. யாத்ராகமம் 32 30வது வசனத்திலிருந்து. மறுநாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்துக்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள், ஆகிலும் தேவரீர் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அருளுவீரானால் மன்னித்து அருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றார். இவங்களை மன்னிக்கலாம், நரகத்தை போவாங்க, நானும் அங்கே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்கிறான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்வார், ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளிலே அவளுடைய பாவத்தை அவளிடத்திலே விசாரிப்பேன். அன்னைக்கு மேலே வர்ற அன்னைக்கு அதை விசாரிப்பேன். இன்னைக்கு நீ சொன்னதுனால அவங்களை அடிச்சு கொள்ளலை போ என்று சொல்லுகிறார். அதே தான் இங்கேயும் இயேசு சொல்லுகிறார், ஜீவ புஸ்தகம் பேரை நான் கிறுக்கி போட மாட்டேன். கடைசி காலத்தில் சீசரோடு பேசுகிற போதும் சொல்லுகிறார், கடைசி காலத்துக்கு அடையாளம் என்னங்கிற போது அவர் ஒரு ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறார். மத்தேயு 24:13, முடிவு புரிந்த நிலை நிற்பவன் எவனோ அவனே ரட்சிக்கப்படுவான். அக்கிரம மீதியாவதில் அனைவருடைய அன்பு தனிந்து போகும், ஆனாலும் முடிவு புரிந்த நிலை நிற்பவன் எவனோ அவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். ஜீவ புஸ்தகத்தை அவன் பேரை கிறுக்கி போட மாட்டேன். அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று சொல்லுகிறார். 2 இடத்துல சொல்லுகிறார், என் பிதா முன்பாக அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன், தூதர்கள் முன்பாக அவனுடைய நாமத்தை நான் அறிக்கையிடுவேன். பிதா முன்பாக என்றால் என்ன? நமக்கு நன்றாக தெரிந்ததான், இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம்தான். மத்தேயு 10வது அத்தியாயத்திலே அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயு 10 நாம பார்க்கலாம். மத்தேயு 10 32 33 வசனங்கள். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். இது எந்த இடத்துக்கு நம்ம பார்க்கலாம் என்றால், இன்று நம்முடைய தேவைகள் எல்லாம் தேவனிடத்தில் ஜெபித்து தான் பெற்றுக்கொள்கிறோம். ஜெபிக்கிற போது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறோம், இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். ஸோ என்னுடைய ஜெபம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக போகிறது. அவர் அந்த ஜெபத்தை கேட்டுவிட்டு பக்கத்திலே எனக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, ஆமா, அவன் என்னை ஏற்றுக்கொண்டான், என் கட்டளையின்படி நடக்கிறான், பாவம் மலியை விட்டு வழி திரும்பி வந்திருக்கிறான், அவனுக்கு நீர் இதை கொடுக்க வேண்டும். ஓகே, கிராண்டர்.
கொடுக்குறோம். ஆனா நாம செய்யற காரியங்கள்லாம் தவறா இருந்து இப்படி ஜெபம் பண்ணா பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற போது அவர் சொல்வாரு, என்ன சொல்றது, என்னால் முடியலை அப்படிம்பார். ஏனென்றால் வெளியே ஜனங்களுக்கு முன்பாக நான் கிறிஸ்தவனை போல நான் வாழவில்லை, கிறிஸ்துவை மறுதலித்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படிங்கிற போது பிதா கிட்டக்க இயேசு கிறிஸ்து எனக்காக பேச முடியாது. ஸோ ஜெபித்து நான் ஆண்டவரத்தை எந்தவித ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளவும் என்னால் முடியாது. இதுதான் அந்த காரியம். அடுத்ததாக சொல்லுகிறாரு, என்னுடைய தூதர்கள் முன்பாகவும் அறிக்கையிடுவேன். தூதர்கள் முன்பாக என்ன? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையின் போது அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அந்த தூதர்கள் முன்பாக நாமத்தை அறிக்கையிடுவார். மத்தேயு 13 ஒரு காரியத்தை நாம் படிக்கலாம். 37 இருந்து 43 வரைக்கும். மத்தேயு 13 நாம் இதை படிக்கலாம். விதைக்கிற ஊமை குறித்து சொன்னார். அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க. அப்ப சொல்றாரு, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் கலைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலும் நடக்கும். மனுஷகுமாரர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற, அப்படின்னா சபைக்குள்ள இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையில போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இது ஒரு கூட்டம். அடுத்ததாக இன்னொரு கூட்டத்தை குறித்தும் சொல்லுகிறார். மத்தேயு 24வது அத்தியாயத்திலே நாம் பார்க்கலாம். மத்தேயு 24:29 இருந்து நாம படிக்கலாம். கடைசி காலத்தை குறித்து சொல்லுகிறது, அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேல் வருவதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வானத்தின் ஒரு முனை மறைக்கட்டும் மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். இதுதான் தூதர் முன்பாக அறிக்கை எடுக்கிறது. இவன் வேலை என் ஆளு மேலே கொண்டு போ, இவன் வேலை என் ஆளு இல்லை வெளியே கொண்டு போ. இது அவருடைய 2ஆம் வருகையின் போது நடைபெறக்கூடிய காரியம். பிதா முன்பாக அறிக்கையிடாவிட்டால் பிதாவிடத்தின் ஆசீர்வாதம் நமக்கு கிடையாது. தூதர்கள் முன்பாக அறிக்கையிடாவிட்டால் இந்த கூட்டத்தில் கொண்டு போதா அந்த கூட்டத்தில் கொண்டு போறாங்கிறது அவர் தான் செலக்ட் பண்ண. இவனெல்லாம் மேலே கொண்டு போ, அவனெல்லாம் வேண்டான்னு அவர் தான் சொல்லணும். அதுல ஜாக்கிரதையா இருக்கும். இந்த ஒரு காரியத்தை அவர் மறைமுகமாக சொல்லுகிறார். கடைசியாக முடிக்கிற போது சொல்லுகிறாரு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அந்த சபையில் ஒரு சிலர் இருக்கீங்க, நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு நீங்க கொஞ்சம் ஸ்திரப்பட்டுக்கோங்க. ஆனால் உண்மையிலே இந்த கடிதம் அந்த சபைக்கு பிரயோஜனமா இருந்ததா? சபையிலே ஏதாவது கொஞ்சம் மாறுதல், கொஞ்சம் ரிவைவல் ஏதாவது வந்ததா என்று பார்த்தால் சபை சரித்திரத்திலே நாம் ஒரு குறிப்பை படிக்கலாம். இந்த கடிதம் வந்ததற்கு பிற்பாடு 100 ஆண்டுகளுக்கு பின்பாடு 2வது நூற்றாண்டிலே இந்த சபையிலிருந்து ஒரு மனிதனை குறித்து சபை சரித்திரத்திலே குறிப்பு இருக்கிறது. மெலிண்டோ எனக்கூடிய ஒரு கிறிஸ்தவனை குறித்து சபை சரித்திரத்தில் அடையலாம். அவர் இந்த சரதை பட்டணத்தை சேர்ந்தவர். அவர் விசேஷமாக இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்திற்கு விளக்க உரை எழுதினார் என்று குறிப்பு இருக்கிறது. ஸோ இதை அதிகமாக படித்து ஒரு கூட்டம் தன்னை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வந்த ஒரு கூட்டம் இருந்ததை பார்க்கிறோம். இன்றும் ஆவியானவர் சபைக்கு சொல்கிறது காதுலோன் கேட்கடவன். நாமும் அப்படியாக இதை கேட்டுக்கொண்டோம், அதுல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து கொண்டு நம்மை சரி செய்து கொள்ள, சபையை சரி சொல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இது அவருக்கு ஒரு துக்கமான ஒரு கடிதம் தான். ஆனாலும் அந்த கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அந்த கொஞ்ச பேருக்காக காணாமல் போகாத 99 ஆடு இல்லை, காணாமல் போன அந்த ஒரு ஆடை தேடி தெரிகிறவர் தான். ஒரு மனிதனாகவும் கூட கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல.
அதற்காக அவர் இன்னும் தேடிக்கொண்டே வருகிறவர் தான். அதனால எந்த ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நம்ம இதை கேட்டோம். அந்த சபையை போல ப்ரோக்ராம் ஓரியன்டாக இல்லாம ரிசல்ட் ஓரியன்டா தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நடைபெறுகிறதா என்று பார்த்து அன்பின் நிமித்தமாக காரியங்களை செய்து ஒருபொழுதும் அவர் நம்மை அழைத்த அழைப்பை நாம் மறந்து விடக்கூடாது. 1 கொரிந்தியர் 15வது அத்தியாயத்தில் நாம் ஒரு வசனத்தை பார்க்கலாம். 2வது வசனத்தில் பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதுகிறார், நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். அதே போலவே கலாத்தியர் சபைக்கு அவர் எழுதுகிற போது 1வது அத்தியாயத்திலே 6-7 வசனங்களில் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்கள், அல்லாமல் வேறல்ல. எபேசியரில் சொல்கிறார், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 4:1வது வசனத்தில் சொல்கிறார், கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாய் நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவென்றால் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவனாக. அவர் எதற்காக நம்மை அழைத்தார்? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு பூமியை 1000 வருடங்கள் அரசாளும்படியாக நித்தியமாக அவரோடு இருக்கும்படியாக அழைத்தார். அந்த அழைப்பிற்கு நம்மளே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பூமிக்குரிய காரியங்களை கொடுப்பதற்காக அது முக்கியத்துவம் அல்ல. ஆனால் அவருடைய அழைப்புக்குள்ள இருந்தால் உனக்கு என்ன தேவையோ எல்லாம் கிடைக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எதை புதிப்பது, எதை குடிப்பது, எதை உடுத்துவது, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்னதாகவே உங்களுக்கு என்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்து இருக்கிறார். அவர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த காரியத்தில் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியம் வருகையில் அவரோடு கூட உயிர்த்தெழுந்த அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியாது. இதற்கு அழைத்து இருக்கிறார், அதற்கு ஆயத்தமாகும். இதை முதல் படியாக வைத்துக்கொண்டு காரியங்களை செய்தால் இந்த உலகத்தினுடைய காரியங்கள்லாம் தானாகவே கிடைக்கும். இந்த ஒரு காரியத்தை தான் இந்த ஒரு சபைக்கு எழுதின கடிதத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். இதோடு இந்த சபைக்குரிய கடிதத்தினுடைய காரியங்களை நாம் படித்து முடித்து விட்டோம். அடுத்த வாரத்திலே இதற்கு அடுத்த சபை பிலதெல்பியா சபையை குறித்து அவர் என்ன எழுதினார் என்பதை அடுத்த வாரத்தில் நாம் படிக்கலாம். இதோடு இது முடிந்தது. நன்றி, வணக்கம்.